ஜெய் சாயிராம். நாம் எதை தொடர்ந்து செய்கிறோமோ, எதை தொடர்ந்து சிந்தனை செய்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம். எனவே திறமை என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம்தான். நாம் பல சமயம் தோற்று போகலாம். அதன் பொருள் வெற்றி சாத்தியமே அற்றது என்பதல்ல, சாத்தியமானதுதான் வெற்றி. ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா என்னை அனைத்திலிருந்தும் காப்பாற்றுவார், காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருந்த என் பிள்ளைக்கு ஏன் இப்பொழுது நம்பிக்கை சற்று குறைந்திருக்கிறது? அந்த அளவிற்கு உன் மனமே இப்படி வெறுத்து போகும் அளவிற்கு சோதனைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயா? இந்த விஷயத்திலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி மீள்வது என்று நினைத்து நினைத்து உன்னுடைய உறக்கத்தையும் தவிர்த்திருக்கிறாய், உறக்கத்தையும் விட்டே விட்டாய். உன்னை அனைவருமே கைவிட்டது போலவும், எல்லோருமே நிர்கதியாக விட்டுவிட்டு சென்று விட்டது போலவும், எல்லாமும் இரிந்து எதுவுமே இல்லாதது போலவும், அனைவருமே உன்னை விட்டுவிட்டு நீ தன்னந்தனியாக நிர்கதியாக நிற்பது போலவும் நீயே ஒரு சிந்தனையை செய்து கொண்டு அந்த சிந்தனையில் மூழ்கி கிடக்கிறாயே. என் குழந்தையே, எதுவுமே முடிந்து விடவில்லை. எதுவும் உன்னை விட்டு செல்லவும் இல்லை, எதுவும் உன்னை விட்டு விலகவும் இல்லை. உன் நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. உன் பொறுமையான காத்திருப்புக்கான பலன் நாளையே உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கு கொடுக்க வேண்டிய வரத்தோடு நாளை விடியலில் உன் முன் வந்து நிற்பேன் உன் சாயப்பா. இப்பொழுது மகிழ்ச்சியாக இரு, நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு வரும் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் ஏன் உன்னிடத்தில் குறைந்து கொண்டிருக்கிறது? இப்படி உன்னுள் ஏற்படும் மாற்றத்தையும் உன்னில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தையும் ஒவ்வொன்றாக என்னால் மிக சுலபமாக பட்டியல் போட முடியும். குழந்தையே, அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிவேன். இன்னும் சற்று காலம் இதை அனைத்தையும் பொறுத்துக்கொள். உனக்காக விடியல் உன்னை தேடி கூடிய விரைவில் வந்து கொண்டே இருக்கிறது. நம்மாழ்விலா இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீயே ஆச்சரியப்பட்டு அண்ணாந்து நிற்கும் அளவிற்கு உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. ஆம் குழந்தையே, அந்த வரத்தோடுதான் உன்னை நோக்கி நான் இதோ வந்து கொண்டே இருக்கிறேன். அது வரும் வரை உன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி தைரியமாக போராடு. போராடிக்கொண்டே இரு. வெற்றி உனதாகட்டும். அந்த சமயத்தில் உன் மனம் எதிரே தெரியும் சங்கடங்களை நினைத்து நினைத்து நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் பொறுமையையும் இழந்து விடாதே. நம்பிக்கையும் பொறுமையும் யார் ஒரு இடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரம்மாண்டமாக மிக அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கஷ்டங்கள் அதிகமாக வருகிறதென்றால் அது உன்னுடைய சோதனையான காலம் என்பதை புரிந்து கொள். அந்த சோதனை காலத்தில் நீ ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் உன்னிடத்தில் வந்துவிட்டால் மிகப்பெரிய சவால்களையும் உன்னால் மிக சுலபமாக கடந்து போக முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள். அதிகமாக வேதனையும் கஷ்டமும் சூழ்கிறது என்றால் மிக பிரம்மாண்டமாக சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கூடிய விரைவில் நம்மை நோக்கி வரும், வந்தே தீரும் என்பதுதான் இயற்கையின் நியதி. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. உன்னை சுற்றி நண்பர்களும் உறவுகளும் இருந்தால், உன் மனதிற்கு பிடித்தமான உறவுகள் உன்னை சுற்றி இருந்தால் அவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள்.
உன் கஷ்டத்திற்கு தோள் கொடுப்பார்கள், உன்னை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பார்கள் என்று நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருப்பேன். அவர்கள் உனக்கு உதவ என்னென்ன செய்கிறார்கள் என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன். ஆனால் உனக்கு துணையாக உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், உன் உற்றார் உறவினர் யாருமே உனக்கு இல்லை என்று நீ நிர்கதியாக நிற்கும் ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால், நானே உன் அருகில் இருந்து உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு தெரியாமலே உன் கைகளை நான் இறுகப் பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன் கைகளை இறுகப் பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் என் கைகளை நன்றாக பற்றிக்கொள். உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமுமே என் கரங்களில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை நானே உனக்கு தந்து, உனக்கிருக்கும் பிரச்சனை அனைத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைத்து, நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நீ தவறான பாதையில் சென்றாலும் கூட, நீ தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் கூட, நான் உன்னை வழி மாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் தான் உன்னை பிடித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் கைகளை நன்றாக இறுக பிடித்து கொண்டு உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தப் போகிறேன். என் பாதை எப்பொழுதும் தவறாக முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்துமே எனக்கு புரியும். என் கைகளை இறுக பற்றிக்கொள். உனக்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என் கையில்தான் அடங்கி இருக்கிறது. நான் அதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்காக கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். நீ வேண்டுவது அனைத்தையும் உன்னுடைய கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது என்னை இறுக பற்றி கொள்ள சொல்கிறேன். எப்பொழுதுமே என் கரங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பற்றி கொண்டுதான் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது உனக்கு ஆறுதலாகவும் நானே இருப்பேன். உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். உன்னுடைய தாயாக தகப்பனாக இருந்து அனைத்துமாக நானாய் இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் நீ அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையை அவர்களுக்காக நீ வாழ முடியாது. அவர்களுக்காக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. எனவே மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைப்பதை விட, உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனையை வைத்துக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ எண்ண ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட உன்னால் சுயமாக எடுத்து வைக்கவே முடியாது. எனவே உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக கண்களை மூடிக்கொண்டு கவனத்தையெல்லாம் அந்த செயலின் மேலேயே மட்டும் வைத்துவிட்டு என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு அதில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய். உன்னுடைய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் என் கையில் நான் வைத்திருக்கும் பொழுது எதை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். சர்வ நிச்சயமாக நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைப்பதை விட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய். உன் வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். உன்னை யாராவது நிராகரித்தார்கள் என்றால் கலங்கி விடாதே. ஏனென்றால் உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால், வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால் நீ அதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நிராகரிப்புகள் தான் நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். எல்லோருமே வாழ்க்கையில்
பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே கண்களை மூடிக்கொண்டு. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. நீ வாழ்க்கையில் மிக அதிகமாக தேடும் ஒன்று உன்னை தள்ளி கொண்டு போய் இருக்கிறதே என்று நினைக்கிறாயா? அதற்காக நீ கவலைப்படவும் செய்கிறாய். உனக்கு எதுவுமே புலப்படாமல் இருக்கிறது. இப்படிதானே உன் மனம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் அனைத்துமே உன் சாயப்பாவிற்கு தெரியும். அதனால்தான் நீ அனைத்தையும் முடிந்தது அனைத்தையும் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதும் உன் சாயி தேவாவிற்கு நன்றாகவே தெரியும். முடிந்ததை நினைத்து நினைத்து புலம்பி என்ன சாதித்தாய் குழந்தையே? உன் சாயி தேவா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ தன்னம்பிக்கையோடு அல்லவா இருக்க வேண்டும்? கடந்து போன கஷ்டத்தை நினைத்து நினைத்து கலங்குவதாலும் உன்னை விட்டு விலகி சென்றவரை நினைத்து நினைத்து வருந்துவதாலும் நீ பெற்றது ஒன்றுமே இல்லையே. ஏன் உனக்குள் இந்த அர்த்தமற்ற புலம்பல் இருக்கிறது குழந்தையே? அதன் மூலம் நீ உன் மன நிம்மதியை தான் இழந்து கொண்டிருக்கிறாய். உன் மன நிம்மதி இழந்தால் உன்னுடைய உடலும் வீணாக வேதனை அடைகிறது, உன் மனமும் வீணாக வேதனைப்படுகிறது என்பதை உனக்கு புரியவில்லையா குழந்தையே? எனவே என் பிள்ளையே, புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு சுவாசமே என்று தன்னம்பிக்கையோடு எழுந்து என்னிடம் வா. உனக்கு தேவையானதை, தைரியத்தை, உனக்கான நம்பிக்கையை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நிலையானது என்பது எதுவுமே இல்லை என்பதை தான் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. முடிவாக கஷ்டம் உன்னை ஒன்றுமே செய்யாது. அந்த கஷ்டத்தில் இருக்கும் பயம்தான் உன் மனதையும் குழப்பி அறிவையும் குழப்பி உன்னுடைய இந்த நிலையை மாற்றி அமைத்து விடுகிறது குழந்தையே. கஷ்டத்தை கண்டு முதலில் பயப்படாதே குழந்தையே, தைரியமாக இரு. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே, எதற்காக உனக்கு இந்த பதற்றம்?
தோல்வி என்பது அசிங்கமும் இல்லை, அவமானமும் இல்லை. தோல்வி என்பது அனுபவம்தான். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி எதையுமே யோசிக்காமல் பின்வாங்குவதுதான் மிக அசிங்கமான செயல் குழந்தையே. அதுதான் அவமானமும் கூட. உன்னுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் கூட நீ செய்த முயற்சி எப்பொழுதும் வீண் போகாது குழந்தையே. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த முயற்சி உன் வாழ்விற்கு ஒரு நல்ல வழியை காட்டும். குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி சென்றதையும் உன்னை விட்டு தொலைந்து சென்றதையும் எண்ணி எண்ணி வருத்தப்படாதே. நடப்பது எல்லாமே நன்மைக்கே என்று உன் லட்சியத்தை நினைத்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. உன் விதிப்படி, நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின்படி உன் வாழ்வில் மாற்றங்களும் ஏற்றங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதையும் நினைத்து நீ புலம்புவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நடப்பது நடந்துதானாகும். உனக்கு வருவது வந்தே தீரும். விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நாம் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று கேட்கிறாயா? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும் என்று கேட்கிறாயா? நான் அதை அடைய ஏன் உழைக்க வேண்டும் என்றும் கேட்கிறாயா? எல்லாம் விதிதான் என்றால் வாழ்வில் எனது பங்குதான் என்ன சாயிநாதரே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது குழந்தையே. விதி என்பது பெரும்பாலும் உனது மன சமாதானத்திற்காகவே பயன்படுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் குழந்தையே. அவன் விதி முடிந்து விட்டது, போய்விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றுவிட்டான். உனக்கு விதிக்கப்படவில்லை, உன் வாழ்வில் அது எழுதப்படவில்லை, அதனால்தான் உனக்கு அது கிடைக்கவில்லை. உன்னுடைய விதி மிக நன்றாக இருக்கிறது, அதனால்தான் நீ மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாய் என்றெல்லாம் சமாதானம் செய்து கொள்வதற்காக இந்த விதியை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். உண்மையில் உனது செயல்பாடுகளால் ஏற்படும் விளைவுகளுக்கு விதி என்ற ஒன்றின் மீது பழியை போட்டு விடுகிறீர்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நன்மை தீமைகளுக்கான அடிப்படை சுய நிர்ணய விதி நிர்ணயிக்கப்படுகிறது. விதி எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகட்டும் குழந்தையே. இதை நன்றாக உணர்ந்து, விதியை நன்றாக உணர்ந்து கொண்டு நீ வாழும் இந்த நிகழ்காலத்தில் முடிந்தவரை தர்மங்களிலிருந்து மீறாமல் வாழ்வதில் எதிர்காலத்தில் நமக்கு நாமே நல்ல விதியை எதிர்கொள்கிறோம் என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிந்தவரை உன்னால் உதவி செய். உனக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் உன்னால் முடிந்தவரை செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களுக்கு உன்னால் எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்வதே உன் விதியை நல்ல விதியாக மாற்றி அமைவதற்கான சான்றாகவே இருக்கும். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிதேவா பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்துக்கொள்வேன், நிச்சயமாக பார்த்துக்கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக்கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு.
உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்துத் தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த வெற்றியை உன்னிடம் கொடுக்க உன் சாயப்பா அனைத்து விதமான உதவிகளையும் வேலைகளையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பொக்கிஷமான குழந்தைக்கு இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று கர்மாதான். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. நம் கர்மாவை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கவே உன் சாயப்பாவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணிய பாவ கணக்குப்படிதான் உன் வாழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன் செவிகளுக்கு வந்து எட்டும். நாளை விடியல் நற்செய்தியாகவே விடியும் உனக்கு. உன்னை விட்டு சென்ற அனைத்தையும், உன் கையை விட்டு சென்ற அனைத்தையும் நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டும் வருந்து கொண்டும் இருக்கிறாயல்லவா? அதுவெல்லாம் நல்லபடியாக மீண்டும் உனக்கு கிடைக்கப் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன் மனம் விரும்பும் வாழ்க்கையை அமைத்து தரவே உன் அப்பாவிற்கும் ஆவலாக உள்ளது. அதற்கான நேரமும் சூழலும் எல்லாம் ஒன்று கூடி வந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நழுவ விடமாட்டேன். நாளை பார், உன் வாழ்வில் அதிசயம் நடந்தே தீரும். நாளை சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ சூரியனைப் போல் பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறாய். வேண்டியது, நீ ஆசைப்பட்டது, என்னிடம் விரும்பி கேட்டது அனைத்தையும் சகலத்தையும் பெறப்போகிறாய். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் நல்ல முடிவை, நீ எதிர்பார்த்த முடிவை உனக்காகவே உன் மனம் சந்தோஷத்தில் திளைக்கும்படி நான் உனக்கு கிடைக்க செய்வேன். உன்னை ஆனந்தப்படுத்தி பார்க்கப் போகிறேன். உன் கண்களில் இதுவரை கண்ணீரை மட்டுமே பார்த்திருந்த உன் சாயிநாதர் நாளை முதல் ஆனந்த கண்ணீரை பார்க்கப் போகிறேன். எந்த கண்ணீராலும் அதை துடைக்க உன் சாயப்பாவே அடுத்த நொடி உன் முன் நிற்பேன் என்பது நிதர்சனமான உண்மை. குழந்தையே, நீ பட்ட துன்பங்களோ ஏராளம், நீ சந்தித்த பிரச்சனைகளோ ஏராளம் ஏராளம். நீ இது நாள் வரை அனுபவித்தது எல்லாமே போதும் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை அற்புதம் மிகுந்து ஜொலிக்கத்தான் போகிறது. உன் முகம் மலருவதை, உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போவதை, நீ ஆனந்த கடலில் கூத்தாடப் போவதை, சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போவதை அனைத்தையும் உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து பார்த்து ரசிப்பேன். நடக்காது என்று நீ நினைத்திருந்த விஷயம் இதுவெல்லாம் நம் வாழ்வில் நடக்குமா என்று கேட்ட விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறும்.